ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ராகி சப்பாத்தியும் சப்பாத்திக்கு தக்காளி குருமாவும் தாங்க நான் செய்ய போகிறேன். வாங்க இந்த ராகி சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தலை தட்டின மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு டம்ளருக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து நான் கொதிக்க வைக்க போகிறேங்க. இப்போது இது எண்ணெய் உப்பு வந்து இந்த மாவுக்கு தேவையானால எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டம்ளரில் 3/4 அளவுக்கு நான் தண்ணி எடுத்து 2/3 அதாவது 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு அதோட கூட கொஞ்சம் ஆயிலும் நம்ம சேர்த்துக்கணும். ஆயில் சேர்த்துட்டு அளந்து வச்சுருக்கிற இந்த 2 டம்ளர் மாவை நம்ம கொதிக்கிற தண்ணியில் கொட்டிக்கணுங்க. இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து நம்ம கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கணும். மேலே வச்சு கலர முடியலைன்னா நம்ம கீழே இறக்கி வச்சு கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் கீழே இறக்கி வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைய போகிறேன். இப்போ மாவு, அந்த பச்சை மாவு, வெந்த மாவு எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வந்துருச்சுங்க. இப்போ மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி தொட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, மாவு வந்து சூடாகவே இருக்கும். அந்த சூடு தாங்க முடியலன்றனால தான் நான் வந்து பச்சை தண்ணி வந்து கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை லைட்டாக தொட்டுக்கிறேன். நிறைய தண்ணியை தொட்டோம்னாக்கா மாவு வந்து குழகுழப்பு கொடுத்துரும். அதனால் நிறையவும் தண்ணி வந்து தொடக்கூடாது. அப்படி நீங்கள் தண்ணி தொடாமல் பண்ணணும்னா லைட்டாக ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து லைட்டாக ஊற்றிட்டு இந்த மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னாக்கா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே தான் பிசைஞ்சிருக்கிறேன். சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாவை ரெடி பண்ணியாச்சு. மாவு உருண்டை போட்டாச்சுங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம வந்து குருமாவை நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 5 தக்காளி எடுத்தேன். அதில் 3 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிப்புக்கு எண்ணெய். அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா எண்ணெயை பொரிய விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறமா இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் லைட்டாக பிங்க் கலரில் மாறும். அப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துருக்கிறேன். இது நாட்டு மிளகா, அதனால் காரமாக இருக்கும்னுட்டு ஒரு மிளகா எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கி கொடுத்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ வெங்காயத்தோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கணும். இப்போ நான் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்து வரணும். வெங்காயம் போட்டாவே தக்காளி வெங்காயம் இந்த உப்பு போடும்போது நல்லா குழைவாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் உப்பு சேர்த்தாச்சு. நல்லா பழுத்த தக்காளி எடுத்தேன். நான் ஒரு 3 தக்காளியை நறுக்கி போட்டிருக்கிறேன். 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா குழம்பு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றும் போது நல்லா திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் 2 தக்காளியை நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த நறுக்கி போட்ட தக்காளி வந்து நல்லா குழைவாக வர அளவுக்கு கரண்டியில் நம்ம நசுக்கி விட்டே நம்ம வதக்கிக்கணும். இப்போது இதுக்கு தேவையான மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடியை சேர்த்தாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன்.
எல்லாமே நல்லா சேர்த்து வதக்கியாச்சு. இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம சேர்த்துக்கிறோம். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறோம். அதுக்கு நான் 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கணும். இந்த டைமில் நமக்கு தண்ணி போதும் எவ்வளோ வேணும்னு நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். தேங்காய் விட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ சப்பாத்தி போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இது ராகி மாவை போட்டே நான் வந்து சப்பாத்தி திரட்டுறேன். இந்த சப்பாத்தி வந்து நல்லா சுவையாகவே இருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பில் தவா வச்சாச்சு. உருட்டி வச்சுருக்கிற ராகி சப்பாத்தியை நம்ம போட்டுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக இது வந்து உப்பி வருதுன்னு. எதுவுமே பண்ணல, அதுவாகவே நல்லா உப்புங்க இந்த சப்பாத்தி. நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் சேர்க்குறேன். நல்லா திருப்பி போட்டு